இப்போ லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பாளாம். அவள் வந்து அவள் லைஃப்பில் வந்து ரொம்பவே எப்படி சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம். அப்போ என்ன ஆகும்னா, லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்களும் ரொம்ப அழகாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம். பட் ஆனால் அவளால் அதை செய்ய முடியலையா. இருந்தாலும் சரி, எதுக்காக நமக்கு இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாலும், அப்போ தான் வந்து என்னென்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு அவளும் ஒரு பையனை பார்த்து காதல் வயப்பட்டாலாம். காதல் வயப்பட்டதுக்கப்புறம் தான் அவள் மனசுலேயே வந்து ஒரு ஆசை இருந்தான். நம்ம ஏன் இப்படி இருக்கோம், யாரையும் பார்த்துக்காமல் இருக்கிறோம், எந்த பொறுப்புமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாலாம். ஸோ அப்போ நம்ம மனசில் காதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, மற்றவங்க மேலே பாசமோ இல்லை அன்போ அக்கறையோ இல்லை அவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவுமே எண்ணமுமே, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க கெட்ட எண்ணம்லாம் மறைஞ்சிட்டு நல்ல எண்ணமாக இருக்குமா. இப்போ நம்மக்கிட்ட காதல் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாருமே காதல் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எப்போதுமே எப்படி இருக்குன்னா, சூழ்ச்சித்தனமான ரொம்ப மோசமான நினைவுகள் மட்டும்தான் இருக்குமா. அதனால் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே எப்படி சொன்னான்னா, சரி நம்ம வந்து காதலை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த காதலை வந்து நம்பிக்கை தனமாக வச்சு, அந்த காதலால் தான் எனக்கு இப்படி எல்லார் மேலேயும் பாசம் வைக்க தோணுது அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு நல்ல இதுவாக மாற்றி அப்படியே லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்படியே சொல்லி அந்த கதையை முடிச்சிட்டாங்க.